என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக் ரவீந்திரன். வெல்கம் டு இளமை இதோ இதோ. ஆன் திஸ் எபிசோட் நம்ம மக்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னா, நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு சேட் ஃபேஸ் வரும். என்னடா நம்ம லைஃப்ல நம்ம விருப்பப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃபோன் கால், திடீர்னு ஒரு செகண்ட் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மொமெண்ட் நம்மள ஹாப்பி ஆகிரும். அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத கேட்க போறோம். ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? அவன் காலை தொட்டு கும்பிடுறேன். இதே கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சுமார் 2 வருடம் முன்னாடி ஒரு 4-5 மாசம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏடா நம்ம விருப்பப்படுற மாதிரி ஒரு ஒர்க் நமக்கு கிடைக்கலையே, நம்ம திறமையை காட்டுறதுக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் கிடைக்கல, நம்ம யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுலாம். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால். நம்ப முடியல இல்ல, ஜனங்களாலேயே நம்ப முடியலையே. ஜெயா டிவில இருந்து ஒரு ஷூட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷூட் பிடிச்சி போய் அங்க இருக்கிறவங்க அடுத்து ஒரு நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஷூட்டும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோவும் கொடுத்தாங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், அப்பா நம்ம வெயிட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட் நடந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஹாப்பியா இருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க என்ன சோகமா இருந்தாலும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான விஷயம் கிடைக்கும். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க. உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? மறைமலை நகர். மறைமலை நகர் உங்க பேரு. எந்த ஏரியால இருந்து வரீங்க? என் பேர் வர்ஷினி. நான் மறைமலை. ஓகே. என் பேர் ஜெயஸ்ரீ. பள்ளிக்கரணையில இருந்து வரேன். சூப்பர்ங்க. ரெண்டு பேரும் நான் சிஸ்டர்ஸா இல்ல எப்படி? இல்ல. அப்படியே நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ். காலேஜ் மேட்ஸ். வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. சோ எபிசோட் क्वेश्चन என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல லைஃப் ஒரு லோ ஃபேஸ் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபோன் கால், ஏதோ ஒரு செகண்ட்ல நம்ம லைஃப் மேஜிக் மாதிரி மாறிடும். அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா? எதுவும் இல்லைண்ணா, இன்னும் லோ ஃபேஸ்லயே தானே போயிட்டு இருக்கு. டேட்டாங்கமா தரகன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? வை? காலேஜ் லைஃபா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், காலேஜ்ல ரொம்ப ட்ரபிளா போயிட்டு இருக்குண்ணா. என்னப்பா சொல்ற? ஓகே. ஷாப்பிங் டைம் கம்மி பண்ணிட்டு படிச்சீங்கன்னா ஷாப்பிங் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரணும் நாங்க. பிரில்லியன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்க. எங்களும் தினம் ஷாப்பிங் வர மாதிரி. இப்பதான் செமஸ்டர் லீவ் விட்டுருக்கோம், இப்பதான் நாங்க ஷாப்பிங் யோசிக்கிறாங்க. நானே ஆல்ரெடி பிரஷர்ல இருந்தேன், நீங்க என்னைய கூப்பிட்டு கேள்வி கேட்கறேன்னு ஒரு பிரஷர் பண்றியாடா அப்படின்னு. கரெக்ட். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் நடந்திருக்கும்ல. பர்த்டே யாருமே கேக் வெட்டலன்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு 10 பேர் கேக்கோட வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கூட நடந்தது இல்ல? எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிடிக்காது. சாரி. என்ன மீறி ஒருத்தவங்க லைஃப்ல 2 பேர் நான் பாத்துட்டேன். டிப்ரெஸ்டா இருக்க ஒரு 2 பேர். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தேங்க் யூ. டிப்ரெஸ்டா இல்ல, ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா இருக்கு. லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நான் வேற எதுவும் இல்ல. எதுவும் இருந்தாலும் கோப பண்ணி போயிட்டே இருக்கணும், அங்கேயே இருந்துட கூடாது. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. மெய்யழகன் ஃபீமேல் வெர்ஷன். தேங்க் யூ. ஓகே. ஹாய் சார், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க சார்? மோகன், சென்னை வில்லிவாக்கம்ல இருந்து வரேன். நைஸ் நேம் சார். உங்க காலேஜ் டைம்ல எல்லாம் மைக் மோகன் இல்ல, உங்களுக்கு நான் படிச்சது பிஹெச்டி கோயம்புத்தூர். அப்படியா? ஆமா. ஓகே. நீங்க யார் ஃபேன்? நீங்க? நான் ரஜினி ஃபேன். அப்படியா சார்? ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார். ரஜினி ஃபேன் நீங்க? ஆமா. ஓகே சூப்பர். என்ன ரஜினி மாதிரிலாம் காலேஜ்ல பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சைலண்ட் ஃபேன் பாய். ஆமா. ஓகே சூப்பர். நம்ம எபிசோட் क्वेश्चन என்னன்னா சார், நம்ம எல்லாருக்குமே ஒரு லோ ஃபேஸ் இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மிராக்கிள், ஒரு ஃபோன் காலோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து நம்ம லைஃப் அப்படியே பல்ட்டி அடிச்சு மாறிடும். ஓவர் நைட் ஒபாமா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா லைஃப்? ஆமா, நடந்திருக்கு. என்ன ஆக்சுவலா இங்க என்னோட ஜாப் அவ்வளோ சேலரி அவ்வளோ எக்ஸ்பெக்டட் இல்ல. சென்னையில ஜாப் இருந்தது, ஆனா எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோக்கு இல்ல. அப்புறம் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எனக்கு கால் வந்தது, என்னோட ரெஸ்யூம் பார்த்துட்டு. ஓகே. உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நான் பறந்து போயிட்டேன். ஓகே. அதுதான் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அந்த ஒரு ஃபோன் கால் பாருங்க, அவர் அழகா சொல்றாரு, பறந்து போயிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் இப்ப ஃபாரின்லயே தான் இருக்கேன். முதல்ல கொரியா போனேன், அப்புறம் துபாய் போனேன், அப்புறம் மலேசியா, ஜெர்மனி, சார் இப்போ மஸ்கட்ல பாருங்க சார். கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க. ஒரு ஃபோன் கால் தான் மக்களே ஆக்டிவிட்டிக்கு தான். அந்த ஒரு ஃபோன் கால்ல தலைவர் பாருங்க உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிட்டாரு. BMW வச்சிருக்காரு பக்கத்துல. வைத்தறிச்சல். தேங்க் யூ. தேங்க்யூ சோ மச் சார். இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நேர்களே, எபிசோடோடைய முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது. இயக்குனர் H. வினோத் அவர்கள் விஜய் சாருடைய அந்த ஒரு ஃபேர்வெல் படமான ஜனநாயகன் படத்தை டைரக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஷூட்டோடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்ப ஆரம்பமாயிருக்கு. இந்த நிலையில விஜய் வச்சு டைரக்ட் பண்ணிட்டார்ல, அடுத்ததா அவர் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாருன்னா, நம்ம பேன் வேர்ல்டு ஹீரோவான நம்ம தனுஷை வச்சுதான் H. வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண போறதா அவருடைய அடுத்த படமான ஒரு சின்ன தகவல் வந்திருக்குது. ஸோ விஜய் சார் வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பெரிய ஹீரோ போவாங்க. அது யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்த நிலையில H. வினோத் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஹீரோ நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பேன் வேர்ல்டு ஆக்டர்
தனுஷ். ஹாய் ப்ரோ, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? சபரி கணேசன், சிங்கப்பூர்ல இருந்து வரேன். சிங்கப்பூர்ல இருந்து வரீங்க. சூப்பர். தமிழ்நாட்டுல எங்க நீங்க இங்க வீடு? பூர்வீகம் வந்து நாமக்கல் தான். நாமக்கல். ப்ரோ வந்து ஒரு ஃபுல் ஆங்கிள் மட்டும் ஒரு நிமிஷம் காட்டுங்க. ப்ரோ வந்து ஒரு வாரணமாயிரம் சூர்யா, கையில கிட்டார் மட்டும் தான் இல்ல தலைவன்ட்ட. அதனால வந்து ப்ரோ மேகனா இருக்காங்களா ப்ரோ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இல்ல ப்ரோ, இப்போ தேடணும் ப்ரோ. அது என்னன்னா அம்மா பின்னாடி இருக்காங்க, அதனால போய் சொல்றாரு. ஐயே அம்மா. ஓகே ப்ரோ. எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு லோ பாயிண்ட் எங்கேயாவது எப்பயாவது இருக்கும். திடீர்னு பார்த்தா ஓவர் நைட் த்ரூ ஃபோன் கால் ஆர் சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட்ல லைஃப் மாறிடும். அப்படி ஏதோ ஒரு மொமெண்ட் இருக்கு உங்களுக்கு? அம்மா இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருக்கும்போது நான் மாஸ்டர்ஸ் படிக்கணும் ஆசையா இருந்துச்சு. 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, டு யூ வாண்ட் கம் டு ஜெர்மனின்னு. நான் பார்த்தேன்னா அப்புறம் நான் சொன்னேன் ஓகே போலாம். சோ அதே மாத்திச்சு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அடிக்கடி டிராவல் பண்ணிருக்கேன். அது சீக்ரெட் சொல்லாதீங்க. ஓகே ப்ரோ. எனக்கு என்னன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி ஜெர்மனி கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் பக்கத்துல இருக்கே கூப்பிட மாட்டாங்க. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட. திடீர்னு நானும் போனை வச்சுட்டே வெயிட் பண்றேன் காலையில இருந்து. ஓகே ப்ரோ. அந்த மாதிரி உங்க மாஸ்டர்ஸ் நல்லபடியா கிடைச்சிருச்சு? நல்லபடியா கிடைச்சு. இப்போ மாஸ்டர்ஸ் வந்து 1 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. சோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சூப்பர் ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ. ஹாப்பி ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? சுப்ரஜா என் பேரு. நான் ஃபீனிக்ஸ் அரிசோனால இருந்து வரேன். எங்க மேம் இருக்குது? யூஎஸ்ல. யூஎஸ்ல? அதான் எனக்கு தெரியாது. யூஎஸ்னு சொன்னீங்கன்னா தான் சரி. இங்க இருக்கிற மாதிரி வேளச்சேரி அசோக் பில்லர் மாதிரி அங்க ஒரு ஏரியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் மேம் அங்க இருக்கீங்க? 25 வருஷம் ஆச்சு அங்க போய். சூப்பர் மேம். சும்மா வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்களா? வெக்கேஷன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சூப்பருங்க. என்ன மிஸ் பண்றீங்க அம்மா வீட்ல? மிஸ் பண்ணத இங்க வந்து அந்த வெக்கேஷன்ல எல்லாரும் அந்த பிடிச்சத சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்றீங்க இங்க அம்மாவை பார்த்த உடனே? இங்க வந்தா என்ன அம்மாவோட வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஷாப்பிங் போறது, ஸ்டாண்டர்டா அதுதான். அதான் அம்மாவோட டைம். சூப்பருங்க. சோ எபிசோட் क्वेश्चन என்னன்னா மேம், நம்மளுக்கு எப்பயாவது லைஃப் வந்து ஏதோ ஒரு கரியர் விஷயமாவோ இல்ல பர்சனல் லைஃப் விஷயமாவோ ஒரு லோ ஃபேஸ்ல கொண்டு போய் வைக்கும். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையுமே அதை மாத்திரும். அந்த மாதிரி மாத்தின நாள் எது? என்ன விஷயத்துல? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு நாள் வந்து 8 இன்டர்வியூ கிட்டக்க அட்டெண்ட் பண்ணிருப்பேன் ஒரே நாள்ல. அது இப்படி மாறி இன்ஸ்பைரிங். சீரியஸா ஆனா 8 தடவை சாப்பிட்டுட்டு தூங்குவேன் வீட்டுல. சும்மா அப்படி போய் பேல்பூரி சாப்பிடுற மாதிரிதான் போயிட்டு வந்தேன். கடைக்கு போற மாதிரி தான். பேல்பூரி சாப்பிடறப்ப ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ போலாம். 8 இன்டர்வியூ போய் ஏன்னா அது ஒரு மாதிரி இது கிடைக்கலையோ போ ஏதோ கூப்பிடுறாங்க போலான்ற மாதிரி இருந்தது. ஐ திங்க் அதான் ஹெல்ப் பண்ணிச்சோ என்னோ ஆட்டிடியூட் வந்து டென்ஷன் ஆகாம போனேன் போல இருக்கு. அந்த ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஒரு நாள் பாருங்க 2 வேளை கொடுத்தாங்க எனக்கு அந்த அட்டெண்ட் பண்ணதுல. சூப்பருங்க. அழகா ஜீன்ஸ் படத்துல வர மாதிரி ஆரம்பிச்சு விட்டது அந்த. அப்படியா? டக்கராகுதுக்கா. இந்த ஜீன்ஸ் படத்துல வர மாதிரி 2 பேரா க்ளோனிங் பிரிச்சு ஒருவேளை அவங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படின்னு பிரிச்சு அப்படி எல்லாம் பண்ணல. ஓகே. பட் that day made my சூப்பருங்க. future. செம இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ. Thank you. நேர்களே, இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டு இளமை இது எபிசோட் மூலமாக அடுத்த சண்டே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராம தூரை. தேங்க்யூ.